Hi guys, good morning, good afternoon, good evening everyone. இன்னைக்கு நாம பார்க்க போறது present perfect continuous tense. Present perfect continuous tenseனா என்ன? Present perfect continuous tenseனா பாஸ்ட்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும், அது பிரசன்ட்லயும் தொடர்ந்து நடக்கும் இல்லையா? அததான் நாம present perfect continuous tenseன்னு சொல்றோம். அத பத்தி இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைனா டீடைலா பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம போகலாம். ஓகே, present perfect continuous. நான் இங்க ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. I have been playing cricket. I have been playing cricket. நான் கிரிக்கெட் விளையாடி வருகிறேன். நான் கிரிக்கெட் விளையாடி வருகிறேன். ஓகே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நான் கிரிக்கெட் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமா? இல்ல, நான் கிரிக்கெட் விளையாடி வருகிறேன் அப்படின்னா இப்போ சச்சின் இருக்காரு, தோனி இருக்காங்க, அவங்க சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் இன்னை வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா? சப்போஸ் நம்ம அதைத்தான் present perfect continuous tense அப்படின்னு சொல்றோம். ஆமாங்க, ஒரு நிகழ்ச்சி பாஸ்ட்லயும் நடந்துட்டு இருக்கு, பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இததான் நாம present perfect continuous tense அப்படின்ட்டு சொல்றோம். இத பத்தி இந்த வீடியோல இன்னும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். இப்போ present perfect continuous tenseக்கான ஃபார்முலாவையும் அதுல வரக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் என்ன, அது எப்படி யூஸ் பண்றதுங்கறதையும் இப்போ நாம பார்க்கலாம். ஓகே, present perfect continuousக்கு ஃபார்முலா, அதாவது பேசிக் ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட், ஆக்சிலரி வெர்ப், வெர்ப் பிளஸ் ing. ஆக்சிலரி வெர்ப்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹெல்பிங் வெர்ப், அப்படிதான் நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல நம்ம ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்றோம். ஒன்னு have been, இன்னொன்னு has been. இது ரெண்டு தான் நாம யூஸ் பண்றோம். ஓகே, வெர்ப் அப்படின்றப்போ பேஸ் ஃபார்ம் வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பிரசன்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய பேஸ் ஃபார்ம் வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, என்னடா has been போட்டிருக்காங்க, have been போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது he, she, it இதெல்லாமே சிங்குலர்ல வரக்கூடிய நவுன். சிங்குலர் நவுன்ஸுக்கு நம்ம has been யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் நவுன்ஸுக்கு have been யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் நவுன்னா நீங்கள், நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? அதுதான் ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். he has been learning. he has been learningனா அவன் கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? அவன் கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் பாஸ்ட்லயும் கத்துக்கிட்டான், பிரசன்ட்லயும் கத்துக்கிட்டு இருக்கான். இததான் நாம he has been learning அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இப்போ நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க, இந்த வீடியோவை நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாக்குறீங்க இல்லீங்களா? நீங்க பாஸ்ட்ல இருந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பிளஸ் இப்பவும் அந்த வீடியோவை கண்டினியூஸா பாக்குறீங்க இல்லையா? சோ அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? I has been வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நீங்க பாஸ்ட்லயும் பாத்தீங்க, இப்ப பிரசன்ட்லயும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் present perfect continuous tense. ஓகே, இப்போ இந்த present perfect continuous tenseக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்னு 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ஸையும் ஒன் பை ஒன் நாம இப்போ பார்க்கலாம். present perfect tenseல பாசிட்டிவ் பார்க்கலாம். ஓகே, நான் இங்க 2 சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நார்மலா ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் வெர்ப், அதுக்கப்புறம் ing இல்லைங்களா? இதுதான் present perfect continuous tenseோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நான் இங்க எழுதியிருக்க சென்டென்ஸ் பாருங்க. You have been searching since yesterday. என்ன மீனிங் புரியுதுங்களா? You have been searching since yesterday. ஒரு விஷயத்தை நீங்க தேடிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு விஷயத்தை நேத்துல இருந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு விஷயத்த நீங்க நேத்துல இருந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நேத்தில் இருந்து வருது இல்லைங்களா? நேற்றில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க தேடிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்ல வீடியோஸை எப்படிடா தேடலாம், எப்படி நம்ம கிடைக்கும்னு சின்ஸ் நம்ம 2 நாளைக்கு முன்னாடில இருந்து கூட அதை நம்ம தேடிட்டே இருப்போம் இல்லையா? சோ அதை தான் நான் சொல்றேன் இந்த வீடியோல. சோ ஒரு விஷயத்த நேத்துல இருந்து நீங்க இன்னைக்கு வரைக்கும் சர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க, இல்ல ஒரு விஷயத்த நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை நாம என்ன சொல்லலாம்? present perfect continuous tense அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க நான் எழுதியிருக்க
you have been searching since yesterday னா நீங்க ஒரு விஷயத்தை நேத்துல இருந்து தேடிட்டு இருக்கிறது தான் நான் இங்க சென்டென்ஸா மேக் பண்ணி சொல்லிருக்கேன். இதுல you அப்படின்றது subject, have beenன்றது auxiliary verb, searching அப்படின்றது verb ஓட ing. கரெக்ட்டுங்களா? சோ அப்போ இது present perfect continuous tense. இப்படிதான் ஒரு சென்டென்ஸ் நம்ம present perfect continuous tense எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ you அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். சோ அதனால have been அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். Ram has been living in Dubai for 15 years. அதாவது ராம் அப்படின்ற ஒரு பையன் 15 வருஷமா துபாயில தங்கி இருக்கான் அப்படின்னு சொல்றது ஒரு சென்டென்ஸ் இல்லைங்களா? 15 வருஷமா தங்கி இருக்கான் அப்படின்னா அது பாஸ்ட்ல இருந்து இப்ப பிரசன்ட் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்றோம். போன வருஷம் தங்கி இருந்தான், அதுக்கு முன்னாடி வருஷம் தங்கி இருக்கான், இப்போ சேர்ந்து தங்கி இருக்கான் அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் பாஸ்ட்லயும் இருந்தான் பிரசன்ட்லயும் அவன் அங்கதான் தங்கி இருக்கான் அப்படின்றத நம்ம சொல்றதுனாலதான் இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பாப்போம். இதுல நான் ஏன் ஹாஸ் பீன் யூஸ் பண்ணிருக்கேன்? ராம் அப்படின்றது சிங்குலர். ஓகேங்களா? ராம் அப்படின்றது சிங்குலர். சோ அதனாலதான் நான் ஹாஸ் பீன் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணிருக்கேன். லிவிங் அப்படின்னா live அப்படின்னா present tense. அப்போ ing ஃபார்ம் சேர்த்து living. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே பாசிட்டிவ், அதாவது present perfect continuousல வரக்கூடிய பாசிட்டிவான சென்டென்சஸ். இப்போ நாம present perfect continuous tenseக்கு நெகட்டிவ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து கத்துக்க போறோம். நெகட்டிவ் அப்படின்னா முடியல, செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் நெகட்டிவ். இப்போ நார்மலா present perfect continuous tenseக்கு ஃபார்முலா என்ன? subject, auxiliary verb, verb ஓட ing. கரெக்ட்டுங்களா? இப்போ நாம இங்க யூஸ் பண்ண போறது not அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஃபார்மேட். சோ subject have or has, சிங்குலரா இருந்தா has, ப்ளூரலா இருந்தா have, not போட்டு been ஆட் பண்ணி verb ஓட ing யூஸ் பண்ண போறோம். ஓகே, இங்க நான் 2 sentences எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. I have been learning English for 2 years. நான் 2 வருஷமா இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கேன் அப்படின்றது பாசிட்டிவ். ஓகேங்களா? இத நம்ம நெகட்டிவா மாத்தணும். எப்படி மாத்தணும் பார்க்கலாமா? இப்போ சப்ஜெக்ட் என்ன? I. அப்போ have or has? have. நெகட்டிவ் என்ன யூஸ் பண்ணுவோம்? not. அதுக்கு அடுத்து been. அதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ண போறது verb ஓட ing யூஸ் பண்ண போறோம் இல்லையா? அப்போ verb என்ன? learning. அப்போ learning அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். English for 2 years. இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாத்தீங்களா? நான் இங்கிலீஷ 2 வருஷமா கத்துக்கல. நான் ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ்ல இருந்துச்சு? நான் 2 வருஷமா இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னு இருந்துச்சு. அதாவது பாஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் கத்துட்டு இருக்கேன்னு இருந்துச்சு. அதை நம்ம இப்ப எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கோம்? நான் 2 வருஷமா இங்கிலீஷ் கத்துக்கல அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். he has been writing. அவன் வந்து எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? அவன் வந்து எழுதிட்டு இருக்கானா பாஸ்ட்ல எழுதிட்டு இருக்கான், இப்ப பிரசன்ட்லயும் எழுதிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? இத நம்ம நெகட்டிவ்க்கு எப்படி சொல்லலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் he. he னா சிங்குலர். சோ has யூஸ் பண்ணிக்கலாம். has not. அப்புறம் been. has not been writing அப்படின்னு சொல்லிட்டு நாம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அவன் எழுதல. என்ன வருது? அவன் எழுதல அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா? அப்ப அவன் பாஸ்ட்லயும் எழுதல, பிரசன்ட்லயும் எழுதல. இததான் நாம நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட நெகட்டிவ் ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம இன்ட்ராகேட்டிவ் பார்க்க போறோம். இப்போ நாம பார்க்க போறது இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா ஒண்ணுமே இல்லைங்க, கொஸ்டினிங். கொஸ்டினிங் தான் நம்ம இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது ஒரு பாசிட்டிவ்ல இருக்க ஒரு சென்டென்ஸா இருக்கட்டும், இல்ல நெகட்டிவ்ல இருக்க ஒரு சென்டென்ஸா இருக்கட்டும், அது நாம எப்படி இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின், அதாவது கொஸ்டினிங்ல எப்படி நாம கேட்க போறோம்ன்றத இப்ப நாம பார்க்கலாம். இங்க நான் 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். I have been learning English for 2 years. இதை எப்படி இன்ட்ராகேட்டிவ்க்கு மாத்தலாம்னு பார்க்கலாம். நார்மலா present perfect continuous tense ஓட ஃபார்முலா subject, auxiliary verb, verb ஓட ing. இதுதான் இல்லீங்களா?
ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆக்சிலரி வெர்ப்ல ஹேஸ் அண்ட் ஹேவ் யூஸ் பண்றோம் இல்லீங்களா, அத முன்னாடி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வர போறோம், சப்ஜெக்ட இதுக்கு பின்னாடி கொண்டு வர போறோம். இதுதாங்க இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினுக்கான பேசிக் ஃபார்மேட். ஓகே, இப்போ நாம பார்க்கலாம். சப்ஜெக்ட் என்ன? ஐ. ஆனா நம்ம ஹேவ் அப்படின்றத தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ ஹேவ் ஐ பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 years. இதோட மீனிங் என்ன? நான் வந்து 2 வருஷமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு கேக்குறேன். அதாவது ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 years அப்படின்னா நான் 2 வருஷமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். ஆனா நான் இன்ட்ராகேட்டிவ்க்கு மாத்துறப்போ நான் 2 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேங்கிற கொஸ்டினை எப்படி கேக்குறேன்? நான் 2 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு கேக்குறேன். ஓகேங்களா, இதுதாங்க இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினிங். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். he has been writing இருக்கு. இத நம்ம இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? he அப்படின்றது செகண்டா வரணும் இல்லையா, அப்போ hasன்றது சிங்குலருக்கான ஆக்சிலரி வெர்ப். has he been writing? has been writingனா அவன் எழுதிக்கிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி கேக்குறோம். he has been writingன்றப்போ அவன் எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோம். கொஸ்டினிங்க்கு மாத்திரப்போ அவன் எழுதிக்கிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேக்குறோம். ஓகே, இன்னைக்கு பார்த்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலயே நம்ம 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். இது மூணுமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரியான என்னோட வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.